அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தற்போது மத்திய அரசு எல்கே அத்வானிக்கு அறிவித்துள்ள விருது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாரத ரத்னா விருது. இப்போ பாரத ரத்னா விருது யாருக்கு கொடுக்கப்பட இருக்கு மத்திய அரசுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முன்னாள் உள்துறை அமைச்சரான எல்கே அத்வானிக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இவர் மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவரும் கூட அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். பாரத ரத்னா விருது சமீபத்தில் யாருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க மத்திய அரசுன்னு பார்த்தீங்கன்னா, பீகாரின் முன்னாள் முதலமைச்சரான கர்பூரி தாக்கூருக்கு தான் பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டது. இவர் பார்த்தீங்கன்னா ஏழைகளின் நாயக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட், மெட்ராஸ் மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அறிஞர் அண்ணா. இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலுமே நோட் பண்ணிக்கோங்க. இவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 1909 பிறந்திருக்காரு. பேரறிஞர் அண்ணா நினைவு தினம் தான் பிப்ரவரி 3. ஸோ இதன் பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். 1967 மദ്രാஸ் முதல்வர் தமிழக முதல்வராக பதவி வகித்திருக்காரு அறிஞர் அண்ணா. எப்போ பேர் மாத்திருக்காரு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 14 மெட்ராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செஞ்சிருக்காரு. ஸோ அண்ணாவால் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி என்பதை தலைமை செயலகம் அப்படின்னு பெயர் மாற்றிருப்பாரு. சத்தியமேவ ஜெயதே வார்த்தைக்கு பதிலாக வாய்மே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றிருப்பாரு. அதே ஸ்ரீ, ஸ்ரீமதி, குமாரி என்ற சொற்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா திருமதி, செல்வி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட், தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஈரோடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தற்போது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள வனவிலங்கு சரணாலயங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் பி, 18. தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர், கோபி செட்டிப்பாளையம் வட்டாரங்களில் 80,567 ஹெக்டேர் பரப்பளவில் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அமைக்கிறதாக தமிழக அரசு ஆணை வெளியிட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சரணாலயங்கள் எண்ணிக்கை எவ்வளவா இருக்கு அப்படின்னா 18 உயர்ந்திருக்கு. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். கழுகு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டது. இது கழுகுகளின் எண்ணிக்கை 320 இருக்கு அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2019 2023 ஆண்டுக்கான இந்த ஆண்டு வரையிலான கணக்கெடுப்புல இந்தியாவில் 718 பனி சிறுத்தைகள் இருக்கு. நெக்ஸ்ட், ராம்சார் தலங்கள் பட்டியல் தமிழ்நாட்டில் 16 இப்போ எண்ணிக்கை இருக்குது. சமீபத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது. எதுன்னு பார்க்கலாம். கரைவெட்டி சரணாலயம் அரியலூர்ல இருக்கு. லாங்குட் சோலை காடுகள் கோத்தகிரியில இருக்கு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ராம்சார் தலங்கள் தமிழக அரசு சேர்த்திருக்கு. இப்போது எண்ணிக்கை எவ்வளவா இருக்குன்னா 16 இருக்கு. நெக்ஸ்ட், இந்தியாவில் உயர்கல்வியில் அதிக மாணவர்கள் சேர்க்கை கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் 5 முறை தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கு. உயர்கல்வியில் அதிக மாணவர்கள் சேர்க்கை கொண்ட முதல் யூனியன் பிரதேசத்தில் சண்டிகர் முதலிடம் பிடிச்சிருக்கு. உயர்கல்வியில் குறைந்த மாணவர்கள் சேர்க்கை கொண்ட முதல் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம். அதே உயர்கல்வியில குறைந்த மாணவர்கள் சேர்க்கை கொண்ட முதல் யூனியன் பிரதேசத்தில் லட்சத்தீவு இடம் பிடிச்சிருக்கு. GERக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அதிக கல்லூரிகள் ஆய்வறிக்கைப்படி முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். 2ஆம் இடம் பிடித்துள்ள மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா. 3ஆம் இடம் பிடித்துள்ள மாநிலம் கர்நாடகா. இந்த பட்டியலில் தமிழ்நாட்டில் 2829 கல்லூரிகளில் 5வது இடமா இடம் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட், மத்திய அரசானது ரூபாய் 29க்கு 1 கிலோ அரிசி வழங்க தொடங்கியுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரத் அரிசி திட்டம். இப்போ மத்திய அரசானது 29 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வழங்கும் திட்டத்தோட பெயர் என்னன்னா பாரத் அரிசி திட்டம். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு, இந்திய தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு, ஒன்றிய அரசிய விற்பனை மையங்கள் இந்த பாரத் அரிசி பெறலாம் அப்படி சொல்லியிருக்காங்க இந்த மையங்கள்ல. இதே இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். பாரத் ஆட்டா அதாவது கோதுமை 1 கிலோ 27.50 சொல்லியிருப்பாங்க. பாரத் பருப்பு கொண்டக்கடல் பருப்பு இது 1 கிலோ 60 ரூபாயின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், தலபிரா அனல் மின் திட்டமானது எங்கு அமைவிருக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒரிசா.
இப்போ ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா தலபிரா அனல் மின் திட்டம் வந்து அமைக்கப்பட இருக்கு. இது வந்து என்எல்சியோட திட்டத்தோட தான் சார்பாக வந்து அமைக்கப்பட இருக்கு. இந்த என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1956 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாம். பழங்குடியினர்களின் மேம்பாட்டிற்கான லாப திட்டம் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரிசா மாநிலத்தில். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போனா செப்டம்பர் 15, 2023. லட்சுமி திட்டம் வந்து கர்நாடகாவில் தொடங்கியிருப்பாங்க. இது வந்து குடும்ப பெண்களுக்காக 1000 ரூபாய் வழங்குறது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி திட்டம் வந்து தெலுங்கானா மாநிலத்தில் வந்து தொடங்கியிருப்பாங்க. மகதாரி வந்தனா குடும்ப பெண்களுக்காக பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வழங்கும் தொகை வந்து எந்த மாநிலத்தில் வந்து தொடங்கப்பட்டது? உங்களுக்கான கேள்வி. கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட், தற்போது மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, எஸ் வைத்தியநாதன். இப்போ புதிய நீதிபதிகள் நியமனம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த எஸ் வைத்தியநாதன் வந்து மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்படி மணித்திரா மோகன் ஸ்ரீ வஸ்தவா வந்து ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. கிரிதுபா ஹரி உத்தரகாண்ட் மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. மத்திய அரசின் அந்தியோதயா அண்ணா யோஜனா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டிசம்பர் 25, 2000. இப்போ சர்க்கரையை வந்து பார்த்தீங்கன்னா மானியமாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அந்தியோதயா குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் சர்க்கரை மானியம் மேலும் வந்து 2 ஆண்டுகளை வந்து நீடிக்கப்பட்டிருக்கு. இந்த அந்தியோதயா அண்ணா யோஜனா திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டிசம்பர் 12, 2000 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். வறுமை ஒழிப்பதற்கான திட்டம் வந்து தீன்தயாள் அந்தியோதயா திட்டத்திற்கு வந்து சாரதி அப்படின்ற வந்து செயலி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், எக்ஸர்சைஸ் வாயு சக்தி 2024 ஆண்டிற்கான எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜஸ்தான். இப்போ ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா விமானப்படை போர் பயிற்சி வந்து நடைபெற இருக்கிறது. முக்கியமாக வந்து பொக்ரானில் இந்திய விமானப்படையினோட போர் பயிற்சிக்கான எக்ஸர்சைஸ் வாயு சக்தி வந்து இந்த ஆண்டு வந்து நடைபெற இருக்கிறது. முக்கியமாக வந்து என்ன வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வெளியிட்டிருக்காங்க, வானிலிருந்து மின்னல் தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த மாநிலம்னா ராஜஸ்தான் மாநிலம். நெக்ஸ்ட், MQ-9B இது பார்த்தீங்கன்னா ட்ரோன்களை இந்திய எந்த நாட்டிலிருந்து வாங்க உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அமெரிக்கா. தற்போது அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வந்து 31 MQ-9B ட்ரோன்களை வந்து வாங்க இருக்கு. ஸோ இந்த 31 ட்ரோன்கள் பார்த்தீங்கன்னா 15 கடற்படைக்கும் அது வந்து இராணுவம் மற்றும் விமானப்படைக்கு வந்து தலா வந்து 8 ட்ரோன்களை வந்து வழங்கப்பட இருக்கு அமெரிக்கா. நெக்ஸ்ட், டிஜிட்டல் டீடாக்ஸ் திட்டத்தினை செயல்படுத்திய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கர்நாடகா. இப்போ கர்நாடகா மாநிலம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அளவில் வந்து உலக அளவில் அதிக நேரம் செலவிடுவதை வந்து தவிர்க்கிறதுக்காக டிஜிட்டல் டீடாக்ஸ் வந்து திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கு. தற்போது மத்திய அரசு LK அத்வானிக்கு அறிவித்துள்ள விருது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாரத ரத்னா விருது. மெட்ராஸ் மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அறிஞர் அண்ணா. தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஈரோடு. தற்போது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள வனவிலங்கு சரணாலயங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் பி, 18. இந்தியாவில் உயர்கல்வி அதிக மாணவர்கள் சேர்க்கை கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. மத்திய அரசானது ரூபாய் 29க்கு 1 கிலோ அரிசி வழங்க தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரத் அரிசி திட்டம். தலபிரா அனல் மின் நிலையமானது எங்கு அமையவிருக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒரிசா. தற்போது மேகாலய உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, எஸ் வைத்தியநாதன். மத்திய அரசின் அந்தியோதயா அண்ணா யோஜனா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டிசம்பர் 25, 2000. எக்ஸர் ரைஸ் வாயு சக்தி 2024 ஆண்டிற்கான எங்கு நடைபெற இருக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜஸ்தான். MQ-9B ட்ரோன்களை இந்தியா எந்த நாட்டிலிருந்து வாங்க உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அமெரிக்கா. டிஜிட்டல் டீடாக்ஸ் திட்டத்தினை செயல்படுத்திய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கர்நாடகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.